வந்து தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. தேங்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கும். கூட ஒரு வாரம் 2 வாரம் இருந்துச்சுன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தேங்காவை வந்து என்ன செய்யணும், நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா வறுத்து இது பண்ணிடணும். இப்போது அரை முடி தேங்காவுக்கு பாருங்கள், ஒரு டம்ளர்னால் பெரிய டம்ளரில் இந்த டம்ளரில் போட்டிருக்கேன். இது வந்து 300 பிடிக்கும். 300 எள்ளு போட்டிருக்கோம். அரை முடி தேங்காய்க்கு 300 எள்ளு போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிடணும். பக்கத்தில் வந்து வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ, கொஞ்சம் கம்மியாக. ஆனால் வந்து பாருங்கள், நல்லா வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அதில் ஏன்னா கொஞ்சம் கல் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வந்து காயில் ஆகணும். அந்த கல்லை வந்து வடிகட்டிடணும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் கொஞ்சம் இந்த எள் வந்து நல்லா வறுத்துக்கிடணும். எள் வந்து நல்லா கழுவி காய வச்சுருக்கு. ஏன்னா இதெல்லாம் கல்லெல்லாம் இருக்கும். அதனால் எள் வந்து கழுவி கடையிலே வாங்கினா கூட ஏன்னா நம்மளுக்கு எப்படி அவங்க சுத்தம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி 300 எள்ளுக்கு அரை முடி தேங்காயும் வறுத்துடணும், எள்ளும் வறுத்துடணும். இப்போ எள்ளூருண்ட கடையில் வாங்கி தரீங்களே குழந்தைங்களுக்கு, அது நம்மளே வீட்டில் வந்து அழகாக செய்யலாம். ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் இது நல்லா வறுத்துட்டு பக்கத்தில் பாருங்கள், அப்படியே நல்லா வறுந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கிடணும். ஆற வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. நல்ல நல்லா வந்து வறுத்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த தேங்காயோடய கொட்டிக்கலாம். தேங்காயோடைய அதிலே கொட்டியாச்சு. வெள்ளைப்பாவு பாவாக எடுக்க வேண்டாம், சும்மா அந்த இது வந்து கட்டி மட்டும் கரைஞ்சா போதும். ரொம்ப நேரம் வந்து அது பாவாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப இறுகிடும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். இப்போ எல்லாம் கரைஞ்சிருச்சு. வெள்ளம்லாம் ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே அதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கையில் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இதில் வந்து இந்த பொட்டுக்கல்ல மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த ஃபுல்லும் எள்ளு போட்டோம் இல்லையா, இப்போ பாதி பொரிக்கடலை லேசாக வறுத்துக்கிட்டாங்க. அதையும் அதோட வறுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பொரிக்கடலை அதோடு வந்து மிக்ஸ் பண்ணும்போது வெல்லம் இது வந்து எள்ளு, தேங்காய் வறுத்துருக்கோம். தேங்காய் இதோட போட்டிருக்கிறோம். வறுத்த தேங்காய், எள்ளு, பொரிக்கடலை, அப்புறம் இந்த வெண்ணெயை வந்து காய்ச்சிருக்கோம் இல்லையா, அது வடிகட்டணும். ஆறின பிறகு இது லேசாக சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கடலையை மட்டும் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் கூட போடலாம் பொரிக்கடலை. இல்லை வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். இது வந்து நல்லது தான், பிள்ளைங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு இது தான். லேசாக வறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அது வாட்டுக்கு இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வர நேரம் ஒரு வீட்டில் என்னென்னமோ சாக்லேட்லாம் வெளியே வாங்கி கொடுக்குறோம். அதில் இருக்கிற சத்தோடு இதில் நிறையாவே சத்து இருக்குது. உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது இதில். அதனால் இது பொரியலை வறுத்துருச்சு போதும். சூடு ஆன அளவுக்கு போதும். ரொம்பையும் இந்த இது பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஆறட்டும். பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு உருண்டை பிடிக்கையில் காட்டுறேன், சரியா?
இது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பவுட்ரு நல்லா பவுட்ரு பண்ணியிருக்குது. இப்போ இந்த பவுடரில் வந்து இது வடிகட்டி ஊற்றணும். இது இந்த பாவை வந்து வடிகட்டி ஊற்றணும். ஒரு நிமிஷம். எவ்வளோ சக்கரை இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த வெல்லத்தில் வந்து இவ்வளோ இருக்குது. அதனால் வெல்லத்தை வந்து எப்பயுமே நம்ம நல்லா பியூர் பண்ணி தான் அதில் ஊற்றணும். குழந்தைங்க சாப்பிட்றது இது நல்லா வந்து கிண்டி விட்டிங்கன்னா நல்லா ஒரு இதுக்கு வந்துடும், பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது ஊற்றிடலாம். இப்போது உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம். இது எள், தேங்காய், வெல்லம், பொட்டுக்கடலை 3 போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம். இது குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு உருண்டை இப்போ வந்து ஆற வச்சு நல்லா வச்சுருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குது. இதை ஒரு டப்பாயில் இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கூட என்ன செய்யலாம், இந்த லாலிபாப்பு மாதிரி ஒரு குச்சி எடுத்து அதில் குத்தி அப்படி கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு சாக்லேட்டு மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அதனால் நல்லா ஆறினோடனே இதை தூக்கி இப்படி எடுத்து வச்சிங்கன்னா இது நல்லா இதாக இருக்கும். ஆமாம், இது ஒரு டப்பாயில் போட்டு வச்சுக்கிட்டு குழந்தைங்க சாப்பிட கேட்குற நேரம்லாம் எடுத்து, ஏன்னா கொஞ்சம் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெல்லத்துக்கு. அந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு லைட்டாக, அதனால் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இந்த உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டா ஒரு டப்பாயில் போட்டு ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கிட்டா ஒன்றும் ஆகாது. ஒரு 3 வாரம்னாலும் சரி கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு கேட்கும்போது ஒவ்வொரு உருண்டையாக பெரியவங்களும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. அதனால் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இப்படி கொஞ்சம் உணர்ந்த பருவம் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இதாக இருக்கும். எவ்வளோ வந்துட்டு இருக்கீங்களா? 300 எள், 150 பொட்டுக்கடலை, ஒரு அரை முடி தேங்காய், அரை முடி தேங்காய் புதுசாக கட் பண்ணி நல்லா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வறுத்துருக்குறோம். எதுக்கும் எண்ணெய் போடக்கூடாது, எதுக்குமே எண்ணெய் போடாமல் வறுத்து பொரிகளில் எல்லாத்துக்குமே எண்ணெய் போடாமல் வறுத்து வச்சுக்கிடணும். எல்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க கேட்கும்போது யார் கேட்டாலும் நம்ம என்ன செய்யலாம், இதை இப்படி கொடுக்குறதுக்கு இந்த பார்த்திங்கன்னா டப்பாயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது நம்ம குழந்தைங்க கேட்கும்போது ஒரு குச்சியில் ஒரு குச்சி எடுத்து கூட ஏதாவது இந்த லாலிபாப்பு மாதிரி கூட அப்படி கொடுத்தா சாக்லேட்டுன்னு நினச்சி கூட சாப்பிட்டு கொடுங்க குழந்தைங்க. ஏன்னா இது ஒரு நல்லா ஹெல்த்தியானது. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு இது கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கேன். இன்னொரு வாட்டி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி.